குளிப்பதற்கு தங்கைக்கு நாலு கோட்ட வாசலில் அந்த நடுக்கோட்ட தங்கத்தாளே மேல கோட்ட வாசலில் அந்த மேல்மதியும் பொன்னாள் எம்மத்திற்கு கோட்ட வாசலிலே அந்த திருமதியும் தங்கத்தாளே அந்த கிழக்கு கோட்ட வாசலிலே அந்த கீழ்மதியும் வெள்ளியாள் அந்த வடக்கு கோட்ட வாசலிலே அடுத்து வடக்கு கோட்ட வாசலிலே யாருக்கு முத்தாரம்மாளுக்கு கோட்டை போடுறாங்க. கோட்டை போடுறாங்க. எப்படி கோட்டை போடுறாங்க? எப்படி கோட்டை போடுறாங்க? அகலம் அது 100 முழம். 100 முழம். 100 முழம்னா 1 முழம்னா என்னமா? 1 முழம்னா இவ்வளவு நீளம் ஐயா. இவ்வளவு நீளம். ஆமா. அகலம் அது 200 முழம். 200 முழம். என் தாய் முத்தாருக்கு ஆமா அடிக்கோட்டை பொன்னாளே. பொன்னாளே. பொன்னாளையா போட்டா? பொன்னாளனா என்னது? அடிக்கோட்டைனா என்னதுமா? அடிக்கோட்டைனா தெரியலையே. ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன். அடிக்கோட்டை இரும்பாளே. இரும்பாளே. தாய்க்கு ஆமா அறிவாய்த்த திருமதியிலும் நடுக்கோட்டை வெள்ளியாளே. நடுக்கோட்டை வெள்ளியாளே. அது மட்டுமா? என்னையா? ஓடம் இருந்து அழுதியாளே தலைக்கோட்டை பொன்னாளே. தலைக்கோட்டை பொன்னாளே. அடே அப்பா அட்டட்டட்டட்டட்ட போட்டா அப்படிலாம் போடணும். வீடு கட்டணும் அப்படி எல்லாம் கட்டணும். ஆமா அடிக்கோட்டை இரும்பாளே அதுக்கடுத்து வெள்ளியாளே. ஆமா தலையில கோலம் போடுறதுக்கு தங்க கோட்டை இட்டான். தங்க கோட்டை இட்டான். யாரு? அண்ணன் தம்பி 3 பேரும். முப்பராஜர்கள் 3 பேர்கள். ஆமா அண்ணன் தம்பி தான் அப்படிலாம் இருக்கணும். அம்மாவுக்கு அப்படிலாம் சேர்த்து வைக்கணும். இங்க கணக்குத்தியா ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். ஆமா அருள்ல ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். சேர்த்து வைக்கான். மூத்தமா ஒரு பக்கம் சேர்த்து வைக்கான். ஆமா ஆமா அந்த பெத்த தாய் என்ன செய்யும்? நம்ம ஒரு 500 1000 கொடுத்தாதான் பெத்த மனசு முழுவோம். ஆமா அடிக்கோட்டை இரும்பாலே நடுக்கோட்டை வெள்ளியாளே தலைக்கோட்டை தங்கத்தாளே. தலைக்கோட்டை தங்கத்தாளே. கொடியிட மாமலையை கோபுரமாய் நிறுத்துவாரா. கோபுரமாய் நிறுத்துவாரா. நெடியதோர் வெள்ளி மலைய நிலை காலாய் நிறுத்துவாரா. விடியதோர் வெள்ளி மலை. நெடியதோர் வெள்ளி மலை. புதுசு புதுசா வருதுல ஐயா. என்ன அதுதான் பாரு அண்ணாவிக்கும் அடிகாரங்களுக்குள்ள வித்தியாசம். வெடியதோர் வெள்ளி மலை அப்படின்னு சொன்னா வெள்ளி மலையை வெடி வச்சு உடைச்சி. அப்படி இல்லம்மா. எப்படி ஐயா? வெடியதோர் வெள்ளி மலைனா நீளமான மலை. ஒரு நீளமான மலை. அந்த மலையை கொண்டு வந்து செதுக்கி நில கல்லா நிப்பாட்டுறாங்கன்னா கோட்டையோட வாசல் உயரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அதான் இந்த காலத்துல நடந்துட்டு இருக்க மலையை பூரா உடைச்சி ஒரே எம்சண்ட் நமக்கா வருது. எங்கய்யா போகுது? கன்னியாகுமரியை காலி பண்ணி மலையாளம் கொண்டு போயாச்சு. இப்ப தென்காசி சுத்தி வட்டாரத்துல இருக்க மலையை காலி பண்ணி அடுத்து மலையாளம் போய்கிட்டு இருக்கு. பாட்டும் அவங்கிட்ட இல்லாத மலையாமா? அங்க மழை பெஞ்சு தண்ணி பூரா மலையை தாண்டிக்க வந்து ஒரேடியா போட்டும் தமிழ்நாடு. ஆனா மழை பெஞ்சா தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்ல அந்த தென்னை கொண்டாங்கல. ஆமா தாமிரபரணியில இருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி எடுക്കാം. பசங்களா தாமிரபரணி ஆத்து தண்ணியவே வத்தி மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ கொக்கோ கோலா கம்பெனிக்காரனும் ஆமா கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரனும் குடிதண்ணிக்காரனும் தண்ணி அத்தனை தண்ணி எடுக்கலாம். ஐயோ கம்பெனி பேர சொல்லாத. உண்மையை தரமா சொல்லுத. உண்மையை சொன்னாதான் உலகம் நம்மள உள்ள பிச்சு வைக்கிறோம். என்ன தண்ணியை எடுத்து அத பாட்டில்ல அடைச்சி ஆமா இங்க இருந்து ஏத்தி கொண்டு போய் கேரளால விற்காம். ஆமா அங்க போய் அந்த தண்ணி கேன வாங்கினா அந்த தண்ணி கேன 13 ரூபாய் 15 ரூபாய் தான். வாங்குங்க நீங்க தானே குடிக்கீங்க வாங்கி குடிங்க. சொல்றத கேளுமா. ஆமா அங்க போய் வாங்கினா அந்த தண்ணி கேன 13 ரூபாய் 15 ரூபாய் 10 ரூபாய் தான். ஆமா ஆனா நீ அதே 1 லிட்டர் கேன நம்ம ஊர்ல வாங்கு 20 ரூபாய் 22 ரூபாய் 23 ரூபாய் 23 ரூபாய். நம்ம ஊர் தண்ணி ஆமா நம்ம ஊருக்குள்ளேயே தயாரிക്കാം. ஆமா பாட்டில் அடைക്കാം நமக்கு 25 ரூபாய். இங்க இருந்து லாரியில ஏற்றி வாடகை கொடுத்து கொண்டு போய் அங்க வைக்க அங்க 15 ரூபாய் தான். என்ன ஆமா அப்படி இருக்கிறதா வெளியில அவன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால அங்க விலையை குறைச்சி வைக்க நம்மகிட்ட ஏற்றி வைക്കാം. நம்மகிட்ட ஏத்தனா எல்லாம் நடக்கும். ஆனா ஆமா உத்தாரம்மாளுடைய கோட்டையிலே
கோட்டையிலே நெடியதோர் வளைய நிலக்கல்லா நிறுத்துவாரா அது மட்டுமா மகரமலை தனி எடுத்து படிப்பலகையா போடுவாரா சபடிமலை தனி எடுத்து சாவடிகளா போடுவாரா சுவடுமலை தனி எடுத்து சுழுகுத்தி பாய்ப்பாரா என்னதையா கழுகேற்றம் சொல்லுவாங்களாமா கழுகேற்ற முண்டசாமி முன்னாடி அத மாதிரி காரங்களை பழி வாங்குறதுக்குனே கழுகுஞ்சாவடிகள் அமைக்கும் சாயங்காலமா தூக்கி சொல்லி வைக்கிறோம் ஒருகிறதுக்கு இல்லம்மா அவங்களை சிறையிட்டு அடைப்பதற்கு அது மட்டுமா ஆமா யாரு முப்பதாதிகள் 3 பேர்களும் ராஜான முத்தாருக்கு அடிக்கோட்டை இரும்பால நடுக்கோட்டை வெள்ளியால தலைக்கோட்டை தங்கத்தால் அமைத்து கோட்டைகளும் குடிமரமும் கோபுரத்தோடு அதிலே 7 சுத்து கோட்டை 8 அடுக்கு மாளிகைகள் அமைத்தா காவடியா 9 காவடியா ஒட்டகம் கட்டும் மண்டபமா 10 படித்தளமா பழிக்கு வருட மேடைகளா 10 படித்தளங்கள் அமைத்து தாய் இந்த முத்தாருக்கு முத்துமாலை அம்மாளுக்கு அப்படியே கோட்டைகள் அழைத்தா கோபுரத்தை கட்டினார் கொடிமரத்தை நட்டினார் இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் கோட்டையை அடிச்சு முடிச்சாச்சு நேர முத்தாரம்மாள கூப்பிடவாரா அம்மா ஏ முத்தாரம்மா அடிச்சாச்சு எனக்கு அடிச்சாச்சு கோட்டை அடிச்சாச்சு வாமா என்னோடு வா நம்ம கோட்டைக்கு போவோம் நீ கோட்டையை சுத்தி பார்க்க வாமா நம்ம போட்டிருக்க கோட்டை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு என்று இந்த முப்பராதியர்கள் 3 பேர்களும் தாயான முத்தாரை அழைத்த உடனே முத்தாரம்மாளுக்கு ஆனந்த சந்தோஷம் நாம இருப்பதற்கு நம்ம அருமை மக்கள் 3 பேர்களும் அழகாக கோட்டையை வைத்து வந்து விட்டாரே என்று முப்படாதி அம்மா முத்தாறு உச்சி மாதாளி மாரியம்மா பேச்சியம்மா அனைவர்களும் முத்தாரம்மா பல்லக்கிளை ஏறி அப்படியே ஒவ்வொரு கோட்டையா சுத்தி பார்க்கும் போது முத்தாரம்மா அந்த கோட்டை எப்படி இருக்கு பாருங்க எப்படி ஐயா இருக்கு அந்த முப்புராதியர் கோட்டை முத்தார அம்மா இருக்கு தங்கத்தாளே வெள்ளியாளே அழகு முத்தார் அம்மா இருக்கு அழகு கோட்டை அடித்திருக்கா 4 கோட்டை வாசல் பார்த்தா கோட்டை சுத்தி வாராடு கோவக்கார முத்தாரம்மா அழகு நல்ல கோட்டைகாரை அழகு முத்தாரம்மாடு சுத்தி அங்க பாப்பாரா எந்த பிள்ளை முத்தாரு கோட்டைக்குள்ள நாயகியா முத்தாரு கோட்டைக்குள்ள முத்தாரம்மா வாராடு கோட்டை சுத்தி பார்க்காரு எங்களோட வார்த்தைகள் அழகு முப்புராதியாரே நீரார அழைப்பாராம் முத்தாரம்மா அழைக்காரே குழந்தைய வரவழைத்து ஆதிக்கட வரவழைக்க அழகு நல்ல கண்மணியே கோட்டையை நாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு மகிழ்ச்சியாடா மாவு என கோட்டைகளா மலைவு என கொடிமராமா மகரே முப்புராதி அம்மாவுக்கு மகிழ்ச்சியாடா அழகு நல்ல அப்பா கோட்டையை சுத்தி பார்க்கும்போது முப்பராதியர்கள் கோட்டை முத்தாரம்மாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பா என்ன அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு ஆனா
அடிக்கோட்டை இரும்பால நடுக்கோட்டை வெள்ளியால தலைக்கோட்டை தங்கத்தால அப்பா கோட்டை வாசல் கனவை பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்பா மலை உயர கோபுரம், ஆமா விண்ணுயர கொடிமரம் அடே அப்பா மகனே உப்பராதீர்களே இதுக்கு முன்னாடி ஆமா இரணியன் கோட்டை பரிசுன்னு சொன்னாங்க. அதற்கு அப்பால ஆமா ராவணன் கோட்டை பரிசுனாங்க. ஆமா மகனே உப்பராதி உன்னுடைய கோட்டைக்கு முன்னால் அவன் கோட்டை ரெண்டும் தோத்து போச்சடா. ஏ அப்பா எத்தனை மேடைகள், எத்தனை படித்தரங்கள், எத்தனை சாவடிகள். ஆமா ஆனா இரணியனும் ராவணனும் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒன்ன பார்த்து பொறாமப்பட்டிருப்பான். அப்படி கோட்டை இந்த அம்மாளுக்கு ஆமா அழகு முப்பராதிகளே அமைத்திருக்கிறீர்களே. மூணு பேரும் மனம் முடித்தால் தனித்தனியா மண்டபமா முத்தாருக்கு ஒரு மண்டபமா, முத்து பேச்சு அம்மாளுக்கு ஒரு மண்டபமா, மாரிக்கு ஒரு மண்டபமா, மங்கை பேச்சு அம்மாளுக்கு ஒரு மண்டபமா அப்படியே மண்டபங்கள் அமைத்து அப்படியே அப்பா ஒரே வாசல் இங்க இருந்து பார்த்தா கடைசியில் இருக்க வரைக்கும் வாசல் தெரியும். அங்க வரைக்கும் தெரியும். அந்த ஐயர் வீடு எல்லாம் பார்த்திருக்கியா? பழைய காலத்து ஐயர் வீடு. ஆமா வாசல் நடுசுல இருக்கும். இந்த வாசல்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பின்னாடி வரைக்கும் வாசலாட்டா இருக்கும். ஆமா அதே மாதிரி 4 கோட்டை வாசல் எங்க இருந்து பார்த்தாலும் நடுவட்டியில் இருக்கக்கூடிய அந்த சபா மண்டபம் தெரியும். அதே மாதிரி கோட்டைகளை அமைத்து கொடிமரம் வைத்தா கோட்டையை பார்த்தவுடனே தாய் முட்டாருக்கு ஆனந்த சந்தோஷம். உடனே சரி என்று சம்மதித்து முத்தாறு முத்து பேச்சியம்மா உச்சிமாதாளி மாரியம்மா சந்தனமாரி ஜடமாரி அக்கா அரங்கை 64 கன்னிமார்களோடு அழகு முப்பராதியர்கள் அந்த முப்புறம் கோட்டையிலே முப்புறம் கோட்டையிட்டு அழகு முத்தாரம்மாரோடு நம்ம கைலாசம் அந்த கரை கண்டன் அந்த காண விடாமல் தடுத்தது அந்த அரக்கியர்கள் பெற்ற அவமதித்த தேவர்களே பழிக்கு பழி வாங்கவே பழிக்கு பழி வாங்கவே இந்த பாடல்கள் பார்க்க போவதாரு நம்ம தாயார் நம்மோடு இருக்கு தண்ணி பார்க்க போவதாரு தண்ணி பார்க்க போவதாரு போட்டு கொடிமரம் கோபுரத்தோட உள்ள இருக்கா தாரம்மா இருக்க தைரியத்துல ஆமா 3 பேரும் நினைக்கா ஏ தம்பி உன்னை ஒரு காலத்துல நம்ம கைலாசம் போகும்போது ஆமா யாரு கைலாசம் போகும்போது ஆமா கரைக்கண்டர் பகவானை பார்ப்பதற்கு அந்தி பகவான் நம்மளை அழைச்சிட்டு போனாரு அழைத்து விட்டு போகும்போது ஆமா இந்த தேவர்கள் எல்லாம் அரக்கி பெற்ற மாதர்களை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வரலாமா நந்தி பகவானே பாம்புக்கு பால் வார்க்கலாமான்னு கேட்டார்களே நம்ம சும்மா விடக்கூடாது ஆனால் நாய் முத்தாறு நம்மளோடு இருக்க நம்ம தட்டி பார்க்க போவதாரு நம்ம அம்மா முத்தாரம்மா நம்மளோடு இருக்க நம்மள அசைத்து பார்க்க போவதாரு என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் என்று அழகு முப்புராதியர்கள் 3 பேர்களும் யார் நினைக்கின்றார் ஆனா
பகவான பழிவாங்கன்னு சொன்னா பகவான நம்ம கோட்டைக்கு வரவழைக்கணும். கோட்டைக்கு வரவழைக்கணும். வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளையாட்டை நாம காட்டணும் என்று அழகு முப்புராஜர்கள் 3 பேர்களும் யார் வரவழைக்கின்றார்? யாரையா வரவழைக்கின்றார்? யார் வரவழைக்கார் பாருங்க. அவர் நந்தி நல்ல தேவரையோ நல்ல முப்புராஜர்கள் நந்தி பகவான தான் நினைத்து முப்புராஜர் அழைப்பாரா நந்தி பகவான் நினைக்காத முப்புராஜர்கள் 3 பேர்களும் என்ன அன்னைக்கு அவர் காட்டுக்குள்ள வில்வ மரத்தை அடியில உட்கார வச்சுட்டு போகும்போது நந்தி பகவான் கிட்ட தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐயா ஐயா நந்தி பகவானே, நந்தி பகவானே, நாங்க நினைக்கும் போது இங்க எங்களுக்கு துணையா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல உங்கள் பேச்சை நாங்கள் ஒரு காலமும் தட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி நந்தி பகவானை அழைத்த உடனே நந்தி பகவான் முப்புராஜர்கள் முன்னாடி வந்து ஐயா முப்புராஜர்களே இல்லையா முப்புராஜர்களே வராது என்னையா வராது வாயில வராதா? முப்புராதியர்களே என்னப்பா என்ன வரவழைத்த காரணம் என்ன? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அம்மா இல்லன்னு நினைச்சீங்க. அம்மாவுக்கு அம்மால ஆதிபரா சக்திக்கு அடுத்த சக்தி அழகு முத்தார் வந்திருக்கா. கோட்டை இருக்கு, கோபுரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, தனித்தனி சாவடி இருக்கு, தான் உயர்ந்த மண்டபம் இருக்கு, படித்தளம் இருக்கு, பாரில உயர்ந்த அழகான பளிங்கு மேடைகள் இருக்கு, வெப்பக்குளம் இருக்கு, எல்லாமே இருக்கப்பா, இன்னும் எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஆண்டவா அழகு நந்தி பகவானே, இன்னைக்கு நாங்க கைலாசம் வரும்போது அந்த தேவர்கள் தானே எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பகவான் என்ன பண்ணுவாரு? ஆகையால் நந்தி பகவானே எங்களுக்கு ஆதிவள்ளி கைலாசத்தில் இருக்கக்கூடிய 103 லிங்கங்களை நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும். நாங்க எங்க கோட்டையில வச்சு கோயில உருவாக்கி எங்க அந்தவன் பகவானுக்கு நாங்க பூஜைகளை நடத்த வேண்டும் என்று நந்தி பகவானிடத்திலே லிங்கங்கள் வேண்டும் என்று அழகு முப்புராதியர்கள் சொன்ன உடனே நந்தி பகவான் நினைச்சாரு இவங்களைத்தான் இன்னைக்கு கைலாசத்துக்குள்ள விடமாட்டேன்னு தேவர்கள் மறுத்தார்கள். லிங்கத்தை தானே கேட்கா என்று அழகு நந்தி பகவான் ஆதிவள்ளி கைலாசம் வந்து அவர் எங்க வாருங்க அவர் 103 லிங்கங்களை 103 லிங்கங்களை அழகனக்கு
உப்படாதியவர்களே திரும்பி சொல்லு. என் மகனே முப்புராதியர்களே. ஆனா என்ன நீ கேட்டான லிங்கத்தை நான் கைலாசத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா புடி. புடி. 103 லிங்கம் இருக்கு. 103 லிங்கம் இருக்கு. புடி. எண்ணி பார்த்துக்கோ. ஆமா. என்று 103 லிங்கங்களை கொடுத்தார். ஆமா. கொடுத்த உடனே நந்தி பகவான் லிங்கத்தை கொடுத்தாரு. நேர கைலாசம் போயிட்டார். போன உடனே முப்புராதியர்கள் 3 பேர்களும் அந்த லிங்கத்தை எடுத்து வந்து அந்த அழகு முப்புரங்கோட்டையில எங்கள் ஐயாவான ஆண்டவன் பகவானுக்கு முடியே அந்த 103 லிங்கங்களை வரிசையாக வைத்து ஒரு கோயிலை உண்டு பண்ணலாம். ஒரு ஆலயத்தை உருவாக்கி எங்கள் ஆண்டவன் ஆதி சிவனாருக்கு என்ன நடக்கு பாருங்க. அங்க ஆறுகால பூஜையாரே அழகு முப்புராதியர்கள் 3 பேர்களும் 103 லிங்கங்களை வாங்கினார்கள். அந்த அழகு முப்புரங்கோட்டைக்குள்ளே வைத்தார்கள். வைத்து அந்த 103 லிங்கங்களுக்கும் காலை பூஜை, மாலை பூஜை, முன்கருக்கல் பூஜை என்று 6 கால பூஜை நடத்தி அழகு 103 லிங்கங்களையும் அந்த முப்புரங்கோட்டையிலே லிங்கங்களை வைத்து 6 கால பூஜை நடத்தி பாலால் அபிஷேகமாம், பன்னீரால் அபிஷேகமாம், திருநீரால் அபிஷேகமாம், தேரால் அபிஷேகமாம். யாருக்கு? ஆண்டவன் பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து அழகு வழிபட்டு வர பார்த்தா இவன் வழிபட பூஜை பண்ண லிங்கத்துக்கு உருவேற முத்தாறு கோட்டைக்கு ஒளிவிளக்கு. என்ன ஏற்கனவே முத்தாறு வந்த உடனே இந்த கோட்டைக்கு ஏகப்பட்ட சக்தி. அது மட்டுமா என்ன இவன் யார் அந்த பூஜையை நடத்த முத்தாறு கோட்டை ஒளிவிழந்தது. கைலாசம் இருளடைய ஆரம்பிக்கு. என்ன ஆதிபராசக்திக்கு அடுத்த சக்தியா முப்புரங்கோட்டை இருக்கா. சிவனோ சக்தியோடு இருக்க வேண்டிய சிவன் வடிவத்துல 1 இல்ல 2 இல்ல 103 லிங்கமும் முப்புரங்கோட்டைக்குள்ள இருக்கு. அப்ப 103 சிவனா ஒருவேற இந்த காளி கோட்டை ஒளிவிளக்க கைலாசம் ஒளிவிளக்க அப்படி கைலாசம் ஒளிவை இழக்க அதே பூஜை நடக்கு. பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒளி இறங்கிட்டே வருது. பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் இவன் 3 பேர் அங்க போய் பூஜை நடத்த போய் தானே அங்க ஒளிவிளக்கு. அப்ப நம்ம இருக்கோம் 33 கோடி முனிவர்கள் தேவர்கள். ஆண்டவன் பகவானுக்கு நாமல்ல அந்த பாத பணிவிடைகளை நடத்த வேண்டும் என்று அதே அபிஷேகத்தை பகவானுக்கு கைலாசத்தில் நடத்தி கைலாசத்தை ஒளிபர செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்க வாரார் பாருங்க. எங்கையா வருகிறார் இல்ல வருகையாக யாரு
நினைச்சது தப்பு இல்ல அவன் எந்த வழியா போறான் முப்புறம் வழியாக போறான் ஆமா போய் பால் குடம் பன்னீர் குடம் பஞ்சாட்சர குடம் அபிஷேக குடம் அத்தனை குடத்தையும் முப்புறம் வழியாகவே திருப்பி கைலாசம் கொண்டு போறான் ஏற்கனவே முப்புராதிகள் முப்புறத்துல கோட்டை அடிச்சதே அதுக்குதான் காரணம் ஆமா கைலாசத்துக்கு போகணும்னா இந்த வழியாத்தான் போகணும் இந்த வழியாத்தான் வரணும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆமா இந்த தேவர்களை சிறையெடுத்து வைக்காவிட்டால் நம்ம என்ன அவனை பழிவாங்காம விடாட்டா நம்ம பேரு முப்புராதிகள் இல்லைன்னு சபதம் வைத்தானே அது அன்னைக்கு பழிவாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆமா ஏற்கனவே கைலாசம் ஒளிபிறந்திருக்கு. ஆமா காளி கோட்டை ஒளிபிறந்திருக்கு. இவன் எங்க போறான் முப்புற வழியா போறான். பால் குடத்தை எடுக்கான், மண்ணீர் குடத்தை தூக்குறான், பஞ்சாச்சார குடத்தை எடுக்கான், தேன் குடத்தை எடுக்கான், திருநீர் குடத்தை எடுக்கான், எல்லா குடத்தையும் எடுக்கான். அந்த வழியாவே தூக்கிட்டு கைலாசம் போறாரு. பார்த்தா முப்புராதியர்கள் வாசல துறந்தா வெளியே வந்தா. ஆமா வெளியே வந்து முப்புராதியர்கள் 3 பேர்களும் தேவர்களை பார்த்து கேட்கா. என்ன கேட்கா? ஏ தேவர்களே நில்லுங்க எங்க போறீங்க? எங்கய்யா போறீங்க? கைலாசத்துக்கு. கைலாசம் போறியாமா? ஆமா. கைலாசம் அனுப்பிடுமா? ஐயா கைலாசம் போனா என் 2 பிள்ளைகளையும் ஒரு புருஷனை யார் பார்த்தா? அது என்னமா 2 பிள்ளைகளும் ஏன் புருஷன் சொன்னாலும் தெரியாது. ஆமா 2 பிள்ளைகளும் ஒரு புருஷனை யார் பார்த்தான்னா? ஆமா என் புருஷனை யார் பார்த்தாங்க? ஆனா ஆமா இந்த தேவர்களிடத்திலே முப்புராதியர்கள் 3 பேர்களும் கேட்கா. என்ன கேட்கா? ஏ முப்புராதியர்களே 3 பேரும் கேட்டா. ஆமா ஐயா எங்க போறீங்க? கைலாசம் போறோம். கைலாசத்துக்கு எதுக்கு போறீங்க? கைலாசத்துக்கு சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க போறோம். அப்படித்தான் முந்தா நாள் இல்ல 3 நாளைக்கு முன்னாடி போட்டுல சுத்தி பார்க்க போனோம். போட்டுல சுத்தி பார்க்க போனாலும் இந்த போட்டு ஓடுறவர் என்ன பண்ணிட்டாரு, நடு கடலுக்கு போட்டுக்குள்ள தண்ணிக்குள்ள கவுத்து விட்டாரு. ஆமா சரி என்ன செய்ய, நீச்சல் அடிச்சு வெளியே வந்தோம். யார் உனக்கு நீச்சல் தெரியுமா? ஆமா வெளியே வந்தா ஆமா கரையில நிக்கிறவங்க எல்லாம் கேட்காங்க ஒரு காடு மலையை சுத்தி பார்க்க போனாலும் அங்க என்ன மாதிரி இருக்கும். ஆமா நடுவு ஆத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறேன், அங்க சுத்தி தண்ணி தானே கிடக்கும், உனக்கு இது ஏமா வீடு செலவு, கொஞ்ச நேரத்துல செத்து போக பார்த்தலாம் என்னைய பிடிச்சி ஏத்தாங்க. அப்படியா? ஆமா அத மாதிரி சுத்தி பார்க்க வந்திருக்கோம் கைலாசத்துக்கு. ஆமா கைலாசத்தை சுத்தி பார்க்க போறீங்களா? ஆமா சரி கைலாசத்தை சுத்தி பார்க்க போறீங்களா? ஆமா நீங்க போறீங்க தெரியாயா? சரிதான். தலையில என்ன வச்சிருக்கீங்க? தலையில தண்ணி குடம். ஆச்சி குடம் தான். ஆச்சி குடம் தான் மொத்தமா வச்சிருக்கேன். என்ன செய்ய, ஆட்சிக்கு யார் சொல்லணுங்களா? தண்ணி குடம் இல்ல, பித்தாள குடம், வெங்கல குடம், செம்பு குடம். அது ரைட்டுதாமா. ஆமா குடத்துக்கு உள்ள என்ன இருக்கு? குடத்துக்கு உள்ளயா? குடத்துக்கு உள்ள தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல வெண்ணி இருக்கு. வெண்ணிய மூஞ்சில ஊத்தணும். ஆமா உரிக்கணும். குடத்துக்குள்ள என்ன இருக்கு? பகவானுக்கு பூஜை செய்ய. ஆமா பால் இருக்கு, பன்னீர் இருக்கு, தேன் இருக்கு, திருநீர் இருக்கு. எத்தனை எங்க கொண்டு போற? வேற எங்க? என்னப்பா நீ கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எரிச்சலா இல்ல? கைலாசம் போறவங்க யாருக்கு கொண்டு போவான்? பகவானுக்கு கொண்டு போறான். என்னது? பகவானுக்கு சொன்னாதான் இவன் 3 பேரும் கையை தட்டி ஏளனமா சிரிக்கான். சிரிக்கான். என் பாவிகளா தேவர்களே கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் உனக்கு மண்டை என்னமாவது இருக்கா என்று ஆமா அவன் தலையில வச்சிருந்த குடம் அத்தனையும் தட்டி கீழே விட்டான். அடிச்சு தட்டுனா கீழே அம்புட்டு பொத்துன்னு விழுது. எதுக்கு? அன்னைக்கு அடக்கி வைத்த பிள்ளைன்னு ஆதிவள்ளி கையாகத்துக்குள்ள என்ன விடமாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா ஏன் கோட்டை வழியா உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? ஏன் கோட்டை வழியா நீ எதுக்கு போற? அத்தனை குடத்தையும் அடிச்சு தள்ளி விட்டான். தள்ளி விட்டு ஆமா என்ன சொல்லுதான் பாருங்க. என்னையா சொல்லுகின்ற தேவர்களே அரணார் இங்கு இருக்கு சிவன் இங்கே எடா இங்கே இங்கே
இடத்து சிவனேரடா சிவனேரா சொல்லி முப்புராணி 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 சிவனார் லிங்கம் என் கோட்டைக்குள் இருக்க செல்வ கைலாசத்தில் சிவனேரடா கைலாசத்தில் ஏறடா சிவன் அரணார் லிங்கம் அழகு முப்புறத்தில் இருக்க ஆதிவள்ளி கைலாசத்துல சிவனேரடா சிவனேரடா செமந்துட்டு போறீங்க செமந்துகிட்டு பகவான் லிங்கம் என்னுடைய கோட்டைக்குள் இருக்க ஆரவள்ளி கைலாசத்துல சிவனேரடா கைலாசத்துல ஏது அவர் அங்க எங்க இருக்காரு இங்க என் கோட்டைக்குள்ள என் வீட்டுக்குள்ள இருக்காரு நீ அங்க கொண்டு போற ஆமா அத்தனை குடத்தையும் தட்டி விட்டாரு கலகலான்னு சிரிச்சு அவளத்தையும் தட்டி விட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணு என் சிறையில அடைக்கல ஆமா அன்னைக்கு நான் சொன்ன சொல்லுக்கு இது நேர்த்தி கிடையாது இது கிடையாது அத்தனை பேரையும் அடைச்சான் அப்புறம் கோட்டைக்குள்ள ஏற்கனவே அத்தனை பேரையும் அடைக்கணும்னு அவன் கோட்டை கட்டும் போதே அங்க கெட்டி இருக்கான் சபதம் வாங்கினதே அதுதான் கோட்டை கட்டும் போதே தேவர்களை அடைக்கிறதுக்கு தான் ஆமா சுத்து மண்டபம்னு கட்டி வச்சிருக்கான் அத்தனை பேரையும் இழுத்து உள்ள போட்டு அடைச்சா பகவானுக்கு முதல் நாள் பூஜை தடைப்பட்டுச்சு ஆமா தடைப்பட்ட உடனே என்ன என்ன தேவர்களையும் முனிவர்களையும் காணுமே இது மசாலாவோடையா மனக்கு ஆமா 2 மணி ஆயிடுச்சாமா அம்மாவுக்கு படப்புக்கு என்னடா இது போனவங்கள காணுமே பால் கூட எடுக்கணும் பன்னீர் கூட எடுக்கணும் பஞ்சாச்சார கூட எடுக்கணும் சொல்லிட்டு போனா யாரையும் காணுமே என்னடா ஆச்சு நம்மளும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் ஆமா மறுநாள் பொழுது விடிந்தது அஷ்டத்திற்கு பாடல்களை வரவழைத்தார் என்ன அஷ்டத்திற்கு பாடல்களே என்ன முப்பராதியர்கள் கதையாகும் பாலகர்களே அஷ்டத்திற்கு பாலகர்களே ஆமா நேற்றைக்கு போன தேவர்களும் அசுரர்களும் இன்னும் வரவில்லை காணவில்லை எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முடியாதுமா ஆமா இப்ப யாருக்கனவே பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இறங்கி இருக்காங்களாம் எதுக்கு இறங்கி இருக்காங்க பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போய் கிட்னி எல்லாத்தையும் எடுத்து வித்துறாங்களாம் எத்தனையோ பிள்ளைகளை தூக்கிட்டு போறான் ஆமா உன் பிள்ளைகளை 2ல ஒண்ணு தூக்க மாட்டாங்க என் பிள்ளைகளை தூக்கணும்னா பிறந்து வரணும் உன் பிள்ளையை தூக்குனாலும் திருப்பி கொண்டாந்து வீட்டுல விட்டு போயிடுவான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் என் சிங்க குட்டி ரெட்டையும் பூரா 500 ரூபாய பைக்குள்ள வச்சு ஆமா பிள்ளைய முடிஞ்சா நீங்களே ஏதாவது பண்ணிருங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருவான் ஆமா ஆமா அப்படி பிள்ளைய பத்தி வளர்க்க சொன்னா 2 பியாய பத்தி வச்சிருக்கான் அதுதான் என் பிள்ளை அங்க வாரம் அப்படின்னா அங்க நிக்கணும் பயந்து ஓடணும்ல பயந்து ஓடதானமா செய்தான் ஆமா என்ன பார்த்தான் ஆமா அஷ்டதிக்கு பாலகர்கள் என்ன வரவழைத்த காரணம் என்ன அதாவது தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் எனக்கு பால் குடம் சுமந்து வருவார்கள் இன்னைக்கு வார மாதிரி தெரியல என்ன ஆச்சோ எங்க போனாங்களோ நேத்து போனவங்கள இன்னும் வர காணோம் உடம்பு சரியில்லையோ என்னன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நீங்க போய் பால் குடத்தை எடுத்துவாரு நீங்க போய் எனக்கு அபிஷேகத்துக்கு பால் குடம் பன்னீர் குடம் பஞ்சாச்சரம் குடம் திருநீர் குடம் கல்லு குடம் சாராய குடம் யாருக்குமா ஐயா பகவானுக்கு உண்டியா சைடுல வைப்பாங்க பாரு பேர சொடலைக்கு பின்னாடி வைப்பாங்க பாரு சொடலை சரக்கு அடிச்சா ரொம்ப சத்தா இருக்கு நான் சாமியோட சொல்லல சாமியை சொல்லையா ஆமா 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 பார்த்தார் எனக்கே ஒரு சந்தேகம் ஐயா என்னம்மா எப்படியா சாமி முன்னாடி இந்த 2 பக்கத்தையும் தூக்கி ஊர் சுத்தி வராரு அம்மா அவரா தூக்கி சுத்துறாரு இந்த ஐயா ஆண்டி மாயாண்டி சொடலை தூக்குறாரு அவருக்குள்ள இருக்க மாயாண்டி ஆமா மத்த நேரத்துல அந்த வரா பாரு மத்த நேரத்துல அவர்கிட்ட பேசிடலாம் ஆமா மாயாண்டியா இருக்கும்போது அவர்கிட்ட பேசி பாரு பந்தத்தை கொண்டு அடி வாங்குவ ஆமா மகாவிஜயாக்கி அடிச்சுருவாங்க ஆனால் இந்த அச்சதிக்கு பாலகர்களிடத்துல ஆண்டவன் பகவான் உடனே எங்க வாராருங்க எங்க வருகின்றார் அச்சதிக்கு பாலகர்கள் அனைவர்களும் ஆண்டவன் பகவானுக்கு நாம அந்த பால் குடம் பன்னீர் குடம் பஞ்சாச்சர குடம் எடுக்க வேண்டும் என்று அச்சதிக்கு பாலகர்கள் அனைவர்களும் பால் குடம் பன்னீர் குடம் பஞ்சாச்சர குடத்தை தலையிலே வைத்து நேர போனாங்க பூலோகத்துல
பால் குடத்தை எடுத்துட்டு முப்புறம் கோட்டை வழியா அச்சலிக்கு பால் 8 பேரும் திருப்பி வாரா கைலாசம் பாவி போனவன் நேற்று தான் பகவான் சொல்லியிருக்காரு. நேற்று போனவனை இன்னும் வரக்கானும்பா நீ போய் பால் குடம் எடுத்துட்டு சொல்லியிருக்காரு. இவன் வாரவன் சும்மா வரலாம்ல அப்படி பால் குடத்தை தூக்கிட்டு வர களைப்பு தெரியாம இருக்க. ஆமா, ஆனா பால் குடத்தை தூக்கிட்டு வரும்போது களைப்பு இருக்குமாமா? இருக்காது. களைப்பு இருக்காது. ஏன் களைப்பு இருக்காது? ஆமா, ஏன் களைப்பு இருக்காது? களைப்பு இருக்காது. ஏன்னா பால் குடத்தை பாத்திருக்கியாமா? பாத்திருக்கையா. எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்ன குடமா இருக்கும். ஆமா, இந்த பால் குடத்தை தூக்குனா களைப்பு இருக்குமா? மேல் வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கும். நீ சொல்லுத பால் குடம் தூக்குறது லேசு இல்ல. இப்ப பிள்ளையார் கோயில்ல பால் குடத்தை தூக்கி அம்மா முத்தாரம்மாவை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னா அந்த பால் வர தீர்த்தமா இருந்தாலும் சரி, பாலா இருந்தாலும் சரி அப்படியே சக்தி உள்ள உட்கார நமக்கு சக்தி வேணும் அதை தூக்குறதுக்கு. சாமானியமா சமந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அப்போ களைப்பு இருக்கும். என்ன 1 லிட்டர் பாலை தூக்கிட்டு வரக்கே அவ்வளவு களைப்புன்னா? ஆமா, வச்சிருக்கிறது எப்படி பார்த்தாலும் பெரிய குடம் ஒரு 20 லிட்டர். ஆமா, 8 பேரும். ஆமா, 8 குடத்தை தலையில வச்சு கைலாசம் போகணும், கலைக்கண்டருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வருகிறானே. அந்த களைப்பு தெரியாமல் இருக்க பாடகர்கள் 8 பேர்களும் ஏழையிலம் பாட்டு பாடி வாரான். அடேங்கப்பா, சாய்ந்துக்காரம்மா நீ படிப்பாப்பு ஏழையில பாட்டு. நான் படிச்சா ஒரு கூட்டம் இருக்காதுமா. இல்லாம மட்டும். ஆமா, ஆனா அதுக்குதான் உன்னைய படிக்க சொல்லுது. இலைய போட்டு ஓடி போயிருவாங்க. பாக்கிறதுக்காமா? இல்லையா, யார் இந்த பாட்டு இப்படி படிக்கான்னு பாக்கிறதுக்கு ஆசையா ஓடிடுவாங்களா? ஓடி வர மாட்டாங்க, வீட்டை பார்த்து ஓடி போயிருவாங்க. ஏழையில பாட்டு படிக்க தெரியாத ஒரு சினிமா பாட்டு படி பார்ப்போம், அதுவும் தெரியாது. அப்ப எதுக்குமா வந்த? பிரியாணி சம்பல் சாப்பிடுறது. ஆமா, ஆண்டவன் பகவானை தேடி அபிஷேகம் செய்வதற்காக அந்த குடத்தை தூக்கி வரும்போது எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? அந்த அஷ்டதிக்கு ஆமா சொல்லு. பாலகர்கள் 8 பால் குடமா தண்ணீர் குடமா பஞ்சாச்சாரமா திருநீர தேன் குடமா ஆண்டவன் பகவானுக்கு அழகு பூஜை நடத்துவதற்கு எப்படி
மண்ண நம்பி மரம் இருக்க, மரத்தை நம்பி கிளை இருக்க, கிளைய நம்பி இலை இருக்க, இலைய நம்பி இலை இருக்க, இலைய நம்பி பூ இருக்க, பூவை நம்பி பிஞ்சு இருக்க, பிஞ்ச நம்பி காய் இருக்க, காய நம்பி பழம் இருக்க, பழம் இருக்க, பழத்தை நம்பி நாடு இருக்க, என்ன நம்பி நீ இருக்க, ஒன்ன நம்பி ஆமா யமன் இருக்க. யமனா? ஆமா. ஐயா யமன் நம்ப சொல்ற? ஆமா. என்ன கூட்டிட்டு போறது யார் கூட்டிட்டு போவா? அத அவளை சொல்லு, காலக்கார சொல்லு, என்னைய சொல்ற? எப்ப ஒன்ன என்ன யாரா இருந்தாலும் அதானம்மா. அவதான் கூட்டு போனா. ஆமா, ஒன்ன நம்பி யமன் இருக்க, யமனை நம்பி காடு இருக்க. அது என்ன காடு? என்ன காடு? என்ன காடு? சுடுகாடு. ஆனா ஆமா. யமனை நம்பி காடு இருக்க, காட்டை நம்பி புல் இருக்க. புல் இருக்க, புல்ல நம்பி ஆடு இருக்க, ஆடை நம்பி ஆடுகுட்டி இருக்க. ஆமா, அப்படி இப்படியே சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்னம்மா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரும் சார்ந்துதான் வாழுறோம். யாருமே இந்த உலகத்துல தன்னந்தனிமையா வாழ முடியாது. எனக்கு யாரும் இல்ல, நான் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா அது கிடையாது. எனக்கு யாருமே உதவி பண்ணல, நான் தனியா ஜெயிச்சு வந்தேன்னு சொல்லுவாங்க. முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமா, யாருடைய உதவியும் இல்லாம இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது. ஆனா ஆமா, பாட்டு அந்த வரி படிக்கிற வரைக்கும் சும்மா நின்று 3 வரி கேட்டான். கடைசியில ஒரு வரி பாட்டான் பாரு. என்ன வரிய போட்டான்? ஆண்டவனை பார்க்கறதுக்கு அத்தனைக்கு பாடல் போறோம்னா ஆமா, எட்டி வழிய மறிச்சிட்டான். ஏய் இந்த பாப்பட